ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என விளைத்தமைக்காக ராஜபக்சர்கள் முதலை கண்ணீர் வடிக்கின்றனர். யுத்தம் நிறைவடைந்த பின்னர் அவர்கள் சிறைச்சாலையில் என்னை எவ்வாறு உபசரித்தனர் என்பதை யாரும் மறந்திருக்க வாய்ப்பு இல்லை. நேருக்கு நேர் போர்க்களத்தில் மோதிய தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கூட என் குடும்பத்தை பழி வாங்கவில்லை. ஆனால் ராஜபக்சர்கள் அதனை செய்தனர் என ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கடத்துறையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டுரையாற்றிய போது இதனை தெரிவித்த சரத் பொன்சேகா மேலும் குறிப்பிடுகையில், கடன் பெற்று அதனை மீள் செலுத்தாமல் மோசடி செய்தமை தொடர்பில் பேசும்போது ராஜபக்சக்களை நினைவு கூறாவிட்டால் அது நாம் எமது பொறுப்பினை தட்டி கழிப்பதற்கு சமமாகும். மக்களுக்கு எவ்வித பயனுமற்ற வேலை திட்டங்களுக்காக பாரிய தொகையில் கடன் பெற்று அதனை மோசடி செய்துள்ளனர். இவ்வாறான மோசடிகளின் பலனாக 2022 எரிபொருள் எரிவாயு கப்பல்களுக்கு பணம் செலுத்த முடியாமல் அவை திருப்பிச் சென்றன. அது மாத்திரமன்றி அத்தியாவசிய பொருட்களுக்காக மக்கள் வரிசையில் பல நாட்கள் காத்திருக்க வேண்டிய துரதிர்ஷ்டவசமான நிலைமையும் ஏற்பட்டது. ஊழல் மோசடி நிறைந்த அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளால் தான் இந்த நிலைமை ஏற்பட்டது என மக்கள் நம்பினர். அதுதான் உண்மை நிலைமை. எனது நம்பிக்கையுமாகும். இளம் தலைமுறையினர் இந்த யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டுள்ளனர். எனவே முந்தைய காலகட்டத்தில் இருந்த அரசியல்வாதிகள் தற்போது காலாவதியாகிவிட்டனர். எனவே இந்த அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது எனது தனிப்பட்ட நிலைப்பாடாகும். இந்த அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை முன்வைத்தால் முந்தைய ஊழல் மோசடி அரசியல்வாதிகள் அதனால் பலன் பெறுவார்கள். ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் அதிருப்தி அடைந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமென்று எண்ணினாலும் முந்தைய ஆட்சியாளர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பளிப்பார்கள் என்று நான் நம்பவில்லை. கடந்த தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் உள்ள 70 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்த போதிலும் 5 லட்சம் வாக்குகளை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது. சஜித் பிரேமதாசாவின் வாக்குகளும் 50% குறைவடைந்தது. இவ்வாறு இருப்பினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஓரளவு வாக்குகளை பெற்றுள்ளதால் அதனை அடிப்படையாக கொண்டு பாரிய பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றனர். 2 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்றுள்ள சஜித் அடுத்து தானே ஜனாதிபதி என எண்ணிக்கொண்டிருக்கிறார். நாமலுக்கு 6 லட்சம் வாக்குகள் அதிகம் கிடைத்துள்ளன. தந்தையை போன்று மீண்டும் நாட்டை ஏமாற்றி பிழைக்க முடியும் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். எவ்வாறு இருப்பினும் இவர்கள் இருவரிடமும் மக்கள் நாட்டை ஒப்படைப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. தற்போது இவர்களுக்கு இராணுவ வீரர்கள் மீது புதுவிதமான மரியாதை ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என விழித்ததாக அதனை பெரும் குறையாக கூறிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் நாம் அது குறித்து கவலை கொள்ளவில்லை. ராஜபக்சர்கள் தான் இராணுவத்தினரை கொண்டு லாபம் தேட முற்படுகின்றனர். இராணுவத்திற்கு சிப்பாய்களே ஆட்சேர்க்கப்படுகின்றனர், இராணுவ வீரர்கள் அல்ல. எனவே அது வெட்கப்படக்கூடிய சொற்பிரயோகம் அல்ல. இன்று இராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என அழைத்தமைக்காக முதலை கண்ணீர் வடிக்கும் ராஜபக்சர்கள் அன்று யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இராணுவ தளபதியான என்னை சிறையில் அடைத்து நன்கு உபசரித்தனர். என்னுடன் பணியாற்றிய இராணுவத்தில் முக்கிய பதவி நிலைமைகளை வகித்த 35 இராணுவ அதிகாரிகள் ஓய்வூதியமின்றி சேவையில் இருந்து நீக்கப்பட்டனர். சரத் பொன்சேகாவை சிறையில் அடைத்ததை தன்னால் அனுமதிக்க முடியாது என தற்போது நாமல் கூறுகின்றார். ஆனால் அதனை அவரது தந்தையும் சித்தப்பாவும் அனுமதித்தனர். எனது மகள்கள் இருவரும் அமெரிக்காவிலிருந்து திரும்பும் போது அவர்கள் விமான நிலையத்தில் பல மணித்தியாலங்கள் தடுத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர். பிரபாகரன் கூட இவ்வாறு எனது குடும்பங்கள் மீது தாக்குதல்களை நடாத்தவில்லை. ஆனால் ராஜபக்சர்கள் எனது குடும்பத்தினரையும் பழிவாங்கினர் என்றார்.